வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆண்டிப்பட்டி பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. தமிழ்நாடா டெல்லியா என்ற போரில் பாரதிய ஜனதாவின் சர்வாதிகாரத்தை விரட்டி அடிக்க வேண்டும். பாஜகவுக்கு துணை போன அதிமுக புறக்கணிக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி யாருக்காக எதற்காக வாக்கு கேட்டு வருகிறார்? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் பாரதிய ஜனதாவை வளர்ப்பதற்காக, தமிழ்நாட்டை பாரதிய ஜனதாவுக்கு தாரை வார்ப்பதற்காக வெட்கமே இல்லாமல் வாக்கு கேட்கிறார். துரோகம், வெட்கம், மானம், சூடு, சொரணை, இதுதான் அவர் சொல்லியிருக்கிறது. இதுக்கு இது இந்த வெட்கம், மானம், சூடு, சொரணை இது யாருக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருந்திருக்கணும். ஒரே கையெழுத்து, நாங்கள் நீட்டு தேர்வை அப்படியே மொத்தமாக பிடுங்கி கிழிச்சு அப்படியே தள்ளிடுவோம். நீங்கள் என்னாச்சு? உங்கள் மானம், ஈனம், சூடு, சொரணை என்னாச்சு? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தானே துரோகம் பண்ணி நீட் தேர்வை கொண்டு வந்துட்டார் உச்ச நீதிமன்றத்தின் மூலமா. இந்த வெக்கமான சூடு மொத்தத்தில் உங்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இதை எடுக்கணுன்னாக்கா சூடும் சொரணையும் இருக்கணும். அப்போ உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? மக்கள்கிட்ட என்ன பொய் வேணாலும் சொல்லிடுவீங்களா? துரோகம்னா என்ன? எது துரோகம்? இலங்கை தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது துரோகம். 1,50,000க்கு அதிகமான தமிழ் மக்களை கொன்று குவிப்பதற்கு துணையாக நின்ற திமுகவின் துரோகம். இதுதான் துரோகம். ஒரு உயிர், 2 உயிர் இல்லை, 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களை கொன்று குவித்தது திமுகவினுடைய துரோகம். அந்த துரோகத்தின் வெளிப்பாடு போர் முடிந்தும் தூவானம் விடவில்லை என்றது கலைஞர் கொடுத்த அந்த 2 வார்த்தை. அந்த போரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அண்ணா சமாதிக்கு எதிரில் கால்மாட்டில் அதாவது கால் பகுதியில் ஒரு ஏர்கூலரும் தலைப்பக்கத்தில் ஒரு ஏர்கூலரும் வச்சுக்கிட்டு நீட்டி நிமிந்து படுத்துட்டு 2 மணி நேரம் இருந்துட்டு போர் முடிந்து விட்டது என்று சொல்லிட்டு போனார். அது துரோகம். அதற்கு முன்னாடி இது இப்போ நிகழ்காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துரோகம். இது கச்சத்தீவை தாரை வார்த்தது, அது ஒரு துரோகம். மானிய பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு சென்றது, அது ஒரு துரோகம். அடிக்கிட்டே போகலாம் இந்த துரோகத்தை. இவர் ஆட்சி காலத்தில் தான் அரிசி பஞ்சத்தில் தான் ஆரம்பத்தில் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது. இவரும் அந்த நேரத்தில் அரிசி பஞ்சம், அரிசியெல்லாம் புழு பிடிச்சி எல்லாத்துலேயும் ஊழல். அரிசியில் ஊழல், கோதுமையில் ஊழல், சர்க்கரையில் ஊழல், வீராண திட்டத்தில் ஊழல், இதெல்லாம் துரோகம் இல்லையா? துரோகம்னா என்ன? ஒரு ஊழல், மக்கள் பணத்தை ஏமாற்றி நீ சொகுசு வாழ்க்கை வாழ்றது, இது ஒரு துரோகம் இல்லையா? இந்த துரோகத்தை அடுத்து இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். துரோகத்தின் உச்சம்னு சொன்னாக்கா திமுக சேர்ந்த அந்த குடும்பங்களும் தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி அந்த மாதிரி இருக்காது. டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா அப்படின்னு கேட்குறாரு. டெல்லி அணின்னா இவர் எந்த கட்சியோட கூட்டியிருக்காரு? காங்கிரஸ் என்ன பிரான்ஸ்லேருந்து வந்ததா இல்லை அமெரிக்காவிலேருந்து வந்தால்? எங்கேருந்து வந்தது? காங்கிரஸ் டெல்லி இல்லையா? அதாவது எல்லா காணொலிகளையும் பேசும்போது பொம்மை முதலமைச்சர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு அறிவே கிடையாது, அவருக்கு மூளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு நாம் அந்த நேரத்தில் அது ரொம்ப இப்படியெல்லாம் பேசுகிறாங்களன்றதெல்லாம் நம்ம ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கட்சியை சேர்ந்த ஸ்பெக்டம் ராஜா சொல்கிறாரு ஸ்டாலினுக்கு மூளையே இல்லைன்ட்டு. மூளை இல்லாதவனுடைய வார்த்தையெல்லாம் மக்கள் என்றைக்குமே நம்புறதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து பேசிகிட்டே போகலாம், நிறைய பேசிகிட்டே போகலாம். அதனால் அடுத்தடுத்து இந்த துரோகத்தின் இது இந்த 2 நாளைக்கு நான் தொடர்ந்து பேசுவேன்.
அடுத்து வர இருக்கக்கூடிய தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் வந்து நமது வந்து வாக்கை வந்து ஆட்சி மாற்றத்துக்கான எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காணொளியில் ஆர்டிஎஸ்.